அக்கா எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலையும் எத்தனை வருஷம் பைல்ஸ் இருந்தாலையும் 15 நாள்ல ரொம்ப அற்புதமா சரி செய்யும். இது வந்து ஒரு மலைவாழ் மக்கள் பயன்படுத்துற மூலிகைன்னு சொன்னீங்கல்ல, அந்த மூலிகை பேர் என்னக்கா? பூங்கோவை. பூங்கோவை. பூங்கோவை சொல்லுங்கக்கா. இது எங்க ஊர்ல வளவட்டான் தலைன்னு சொல்லுவாங்கக்கா. ஊருக்கு ஒரு பேர் இருக்கலாம். ஆமா கண்டிப்பாக்கா. சொல்லுங்கக்கா. இதெல்லாம் அவ்வளவு மூலிகை மருத்துவம் அவ்வளவு அடங்கி இருக்கு. யாரா இருந்தாலும் பயம் இல்லாம சாப்பிடலாம். ஆனா கரெக்டா மூலிகை பேர் தெரியணும் இல்லையா? ஆமா, பேர் தெரியணும். இப்போ அங்க ஒரு தலை காமிச்சுங்க, அது கிடையாது. ஆமா, இதுதான். ஆனா நம்ம எங்க போனாலுமே பொரிச்சு துணியில் தொடச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எப்படி சாப்பிடணும்க்கா? இங்க பாருங்க அக்கா. இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கக்கா. உங்க கையில காமிங்க. ஒரு 11 தலை எடுத்துக்கோணுங்க. 11 தலை காலையில வெறும் வயிற்றுல இப்படி எடுத்துங்க. வச்சு என்னக்கா நறுக்கு சாப்பிடுறீங்க? அவ்வளவு நல்லதுங்க. வாயில் புண்ணு இருந்தாலும் சரியாயிருங்க. தொண்டையிலிருந்து ஆசன் வழியில் இருந்தாலுமே எல்லாமே கிளியர் ஆயிரும். பைல்ஸ் கிளியர் ஆகும், அல்சர் கிளியர் ஆகும். இந்த கையங்கள்லாம் ஓஞ்சு போயிருச்சு, வளவலன்னு ஆயிருச்சு அப்படிங்கிறாங்களா, அந்த ஜவ்வு தன்மை வந்து அது அவ்வளவு பெனிஃபிட்டா கொடுக்கும். இது கிள்னா பால் வராது, தண்ணி மாதிரி வரும். ஆமா. ஓகேங்கா. ஐயா இந்த அக்கா இந்த பைல்ஸ் உள்ளவங்க அல்சர் உள்ளவங்க எத்தனை நாளைக்கு எடுக்கணும்? அல்சர் உள்ளவங்க வந்து 15 நாளைக்கு எடுத்த போது காலையில நைட்டு எத்தனை இலை? 11 இலை ஒரு நாளைக்கு. ஆமா, காலையில 11 நைட் 11. சரிங்கக்கா. அப்புறம் பைல்ஸ்க்கு 21 நாளை சாப்பிடுவாங்க. 21 நாள் சாப்பிடணும். அக்கா இது சாப்பிடும்போது ஏதாவது பத்தி இருக்காக்கா? பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சிக்கன் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். நண்பர்களே என்ன வேணாலும் சாப்பிடலாம். நண்பர்களே 15 நாள்ல அல்சருக்கு மிகப்பெரிய அற்புதமான குணம் தரக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலை தான். இது கிள்னா பால் வராது, அதனால மூலிகை பார்த்து சாப்பிடுங்க, தெரியாம சாப்பிட்றாதீங்க. இல்லைன்னா ஒரு சித்த மருத்துவ ஆலோசனைப்படி நீங்க சாப்பிடுங்க. அக்கா இந்த மூலிகை பேர் என்ன சொன்னீங்க? பூங்கோவை. பூங்கோவை. அக்கா அற்புதமான தகவல் மக்கள் சொல்லிங்க. நன்றிங்கக்கா.